லாஸ்ட் மினி விலாகில் பேக் பண்ணிட்டு வந்தேனா, அப்படி பேக் பண்ணிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்தேன். காலையிலே பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு இது எங்கடா கிளம்புதுன்னு தானே பார்க்குறீங்க. என் தம்பியை காலேஜில் வர்றதுக்காக நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் அண்ணன், என் சித்தி, என் தம்பி எல்லாரும் கிளம்பிட்டோம். போகிற வழியிலே சாமியெல்லாம் கும்பிட்டு, சரின்னு ஏறுனா எங்கள் அண்ணன் முன் சீட்லாம் விட முடியாது, பின்னாடி உட்காந்துக்கோன்னு என்னை தள்ளிட்டான். சரி பரவாயில்ல, நீயும் முன்னாடி உட்காந்துக்கப்பான்னு நான் பாட்டுக்கு பின்னாடி உட்காந்து தூங்கிட்டே வந்தேன். சரி சரி காலைல டைம் ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுவோன்னு அர்த்தத்தில் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு நல்லா சாப்பிட்டு அப்புறம் காடு மலைன்னு திரும்ப போக ஆரம்பிச்சிட்டோம். போகிறோம் இந்த கோயம்புத்தூர் வந்த பாடே இல்லை. அதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியே வந்துருச்சா, சரி பொள்ளாச்சி வரைக்கும் வந்துட்டோம், இளநீ குடிக்காமல் போனால் எப்படின்னு ஆளுக்கு ஒரு இளநியை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என் தம்பி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சா, அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக காலேஜ் போய் சேர்ந்தாச்சுங்க. போனால் அந்த ஹாஸ்டலில் அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ பசங்க வந்து நிற்கிறானுங்க. அப்படியே என் தம்பியும் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தானா, சரி நம்ம சும்மா அங்கிட்டு போய் உட்காருவோன்னு பார்த்தா அங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக காஃபி ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு காலேஜ் ஒரு ரவுண்டு போனால் காலேஜ் சூப்பராக இருந்துச்சு. சரி அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வேறு மதியானத்துலேருந்து சாப்பிட்லையா, நல்லா சாப்பிட்டு எங்கள் சித்தியெல்லாம் அமுச்சு விட்டுட்டு என் தம்பிக்கு ஒரு பாயை சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் தனியாக ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். எங்கேன்னு தானே பார்க்குறீங்க, குன்னூர் போயிட்டோம். குன்னூரில் என்ன பண்ணோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.